அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். இந்த உலகை படைத்து பாதுகாத்து வரக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற்றிட அவன் அனுப்பி வைத்த அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதியாக வந்த நம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், அவ்வழியே வந்த நல் அடியார்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, குடும்ப உறவினர்களே, உங்களுக்கு மத்தியில் ஒரு சில குறிப்பான விஷயங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இன்ஷா அல்லாஹ் அது சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அதை அமல் வடிவில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த சிறிய அறிவுரையை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த உலகம் ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டுருக்குது, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். எங்கே எப்போ நம்ம பிறந்தோம், இப்போ எங்கே இருக்கிறோம் பாருங்கள். ஒரு பெரிய நீண்ட காலம் விறுவிறுன்னு போயிடுச்சு இல்லைங்களா? இப்போவும் போய் வெளியில் நின்று பாருங்கள், மக்கள் அப்படியே அறக்க பறக்க தான் போயிட்டுருக்குறாங்க. அவ்வளோ ஸ்பீடு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நின்று கீழே பாருங்கள், மக்கள் ஒரு கூட்டம் போகுது, ஒரு கூட்டம் வருது. இதான் அறக்க பறக்க உலகம் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ இந்த இவ்வளோ அறக்க பறக்க போகக்கூடிய இந்த நிலையில் ஒருத்தவங்களை பிடிச்சி நம்ம, நீங்கள் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். அதிகமான பேர்களுக்கு விட தெரியாது, பதில் தெரியாது. நீங்கள் இந்த உலகத்தில் எதுக்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். அப்படி தடுமாறுவாங்க, என்ன பதில் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளையும் கூட சரியான முறையில் அதுக்கு பதில் தெரியாமல் இருக்கக்கூடியவங்களும் இருக்கலாம். அது அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான் ஒரு ஆயத்தில், குர்ஆனில், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நாம் ஜின்களையும் மனிதர்களையும் நமக்கு வணங்குவதற்காகவே அன்றி நாம் படைக்கவில்லை. எதுக்காக படைச்சிருக்கிறோம்? இந்த மனித வர்க்கத்தை நம்ம எதுக்காக படைச்சிருக்கிறோம்? என்னைய வணங்கணும், வணங்குவதற்காக நான் படைச்சிருக்கிறேன்னு சொல்கிறான்ல. சரி, அப்போ வணக்கங்கிறது மக்கள் என்ன விளங்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ் உம்ரா செய்கிறது, ஜக்காத்து கொடுக்கறது. ஜக்காத்து கொடுக்கறது கூட ரொம்ப கம்மி தான் மக்கள் விளங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த தொழுகை, நோன்பு இதை தான் விளங்குறாங்க. இதுதான் வணக்கம், வழிபாடு, இந்த தஸ்பீஹ் செய்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களை படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே காலையிலேருந்து மாலை வரைக்கும், இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு வணங்குவதற்காக நான் படைச்சிருக்கிறேன்னு சொல்கிறோம். அப்போ ராத்திரியில் தூங்கும்போது எங்கே நம்ம வணங்குறோம்? ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிருக்கும்போது நம்ம எங்கே வணங்குறோம்? ட்ரெயின் பிடிக்க போகும்போது எங்கே நம்ம வணங்குறோம்?
அப்போ ட்ரெயினை பிடிச்சி ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது நம்ம எங்கே வணங்குறோம்? மார்க்கெட்டுக்கு போகிறோம், ஜாமான் வாங்குகிறோம், கொள்கிறோம். இப்போ இதெல்லாம் எங்கே நம்ம வணங்குறோம்? இப்போ இதெல்லாம் என்ன அல்லாஹ் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறான் அப்படின்னா, எல்லாமே நீங்கள் ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, நீங்கள் தூங்கினாலும் சரி, எழுந்திரிச்சாலும் சரி, ட்ரெயினை பிடிச்சாலும் சரி, பஸ்ஸை பிடிச்சாலும் சரி, அது எல்லாமே வந்து அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் ஹலாலான முறையில் நம்ம செயல்படும்போது அது வணக்கமாக அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறோம். அப்போ எழுந்திரிக்கும் போது என்ன சொல்லி எழுந்திரிக்கணும்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தானா வ இலைஹின் நுஷூர். இந்த துவா ஓதிட்டு நம்ம எழுந்திரிக்கணும். அதேமாதிரி தூங்க போகும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யா, உன்னுடைய பெயரை கொண்டு நான் உறங்குகிறேன், நீ பாதுகாப்பாயாக. அந்த மாதிரி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தூங்கணும். எழுந்திரிக்கும் போதும் அல்லாஹ்வுடைய நினைவு கூர்ந்து எழுந்திரிக்கணும். இப்போ இந்த இரவு முழுக்க என்ன ஆகிப்போச்சு? வணக்கம் ஆகிப்போச்சு. நீங்கள் தூங்கிட்டீங்க. தூங்கும்போது எப்படி நம்ம நினைக்க முடியும் அல்லாஹ்வை? நம்ம தான் துவா ஓதிட்டோமே. அப்போ அது இரவு முழுக்க நீங்கள் வணக்கத்தில் இருந்ததாக இன்னும் ஹதீஸில் வருது. யார் ஒருத்தவங்க இஷா தொழுகையை தொழுதுட்டு தூங்குறாங்களோ, ஃபஜ்ரு நம்ம எழுந்திரிக்கணுங்கிற நியத்தோடு தூங்குவாங்க நல்ல மூமின், நல்ல முஸ்லீம். அப்போ அந்த இஷா தொழுதுட்டு தூங்குறதுனால, ஃபஜ்ருக்கு எழுந்திரிக்குங்கிற அந்த நியத்தினால அந்த இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை கிடைக்குது அப்படின்னு ஹதீஸில் வந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா நேரமும் அல்லாஹுவை நினைவு கூறுதலாக நாம் வாழணும். அதுதான் இங்கே பாத்ரூம்குள்ளே போகிறதாலும் சரி, வெளியே வரதா இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்து வெளியே போகிறதாலும் சரி, உள்ளே வரதாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாம் சின்ன 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 துவா இருக்குது. ரொம்ப நின்று அப்படியே பெரிய மனப்பாடம் பண்ணி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன துவா. அப்போ அது நம்ம ஓதிக்கிட்டோம்னா அல்லாஹ்வை நம்ம நினைவு கூறுகிறோம் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அல்லாஹ் சொன்ன அந்த நான் உங்களை படைச்சதே வந்து எனக்கு வணங்குவதற்காக படைச்சிருக்கிறேன். இப்போ வேலை செய்கிற இடத்துல ஹலாலான முறையில் நம்ம நடந்துக்கணும். அவங்க குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம போயிடணும். அவங்க டைம் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த டைமுக்கு நம்ம அங்கேருந்து வெளியே வரணும். அதுக்கு முதலே வந்துடக்கூடாது. அதுமாதிரி நம்ம அங்கே வாங்குகிற சம்பளத்துக்கு சரியான முறையில் உழைக்கணும். இதான் ஹலாலுங்க. இப்படி தான் அல்லாஹ் எதிர்பார்க்குறான். எதுலேயுமே நியாயமாக ஹராம் கலந்துடாமல், பொய் கலந்துடாமல் நீங்கள் அந்த மாதிரி வாழுங்கள். அப்போ முழு வாழ்க்கையும் உங்களுக்கு இபாதத்தில் போயிடுது. நான் படைச்ச நோக்கமே அதுதான். என்னை நினச்சி நீங்கள் வாழணும். ஒரு ஸ்டெப்லேயும் என்னுடைய நினைவு உங்களுக்கு இருக்கணும். அதான் எதிர்பார்க்குறேன் அல்லாஹ் தஆலா. சரிங்களா? வேறு ஒன்றும் பெரிய சிரமமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அந்த நினைவு கூறுதல் அது அழுத்தமாக, அது வந்து உறுதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த 5 வேளை தொழுகையை நமக்கு அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். கட்டாய கடமையாக்கியிருக்கிறான். 5 வேளை தொழுகை. ஃபஜ்ர் தொழுகணும். தொழுது முடிச்சாச்சா அல்லாஹ்ட துவா கேட்குறோம். அதுக்கப்புறம் நம்ம போகலாம், வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், கொள்ளலாம், இருக்கலாம். அப்புறம் லுஹர் நேரம் வந்துருச்சா அந்த நேரம் லுஹர் தொழுதுறணும். இப்போ இதுக்கு இடப்பட்டதில் ஏதாவது பாவங்கள், ஏதாவது குற்றங்கள் ஏதாவது நடந்திருந்தால் அல்லாஹ் அதை மன்னிக்கிறான். ஒழு செய்கிறோம். ஒழு செய்யும்போது அதனுடைய பாவங்கள்லாம் கழிஞ்சு போயிடுதுன்னு ஹதீஸில் வந்திருக்கு. அது மாதிரி லுஹர் முடிஞ்சதா அசர் முடிஞ்சதா மகரிப் முடிஞ்சதா இஷா. இப்படி இந்த 5 வேளை தொழுகையே வந்து எதுக்காக வச்சுருக்கிறான்னா, என்னுடைய அடியான் என்னைய மறக்கக்கூடாது. உறுதியாக அப்பப்போ நினைவில் வச்சிருக்கணும். நினைவில் இருந்தால் தான் பொய் பேச மாட்டான். நினைவில் இருந்தால் தான் அவன் தவறான பார்வையை பார்க்க மாட்டான், தவறான இடத்துக்கு போக மாட்டான், தவறான சிந்தனை அவனுக்கு உதிக்காது. ஏன்னா அவன் 5 வேளை தொழுவணுமே, அடுத்த பக்த அல்லாஹ்கிட்ட போய் நிற்கணுமே. பெண்கள் வீட்டில் முசல்லாவில் நிற்பாங்க, ஆண்கள் பள்ளிவாசலில் போய் தொழுவாங்க. இப்படி இப்போ இந்த 5 வக்து தொழுகையை வந்து இந்த முழு இபாதத்தோட மக்கள் என்னுடைய அடியான் இருக்கணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் இந்த 5 வக்து தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நான் சில
குறிப்புகள் நம் மக்கள் மனிதன் எதுக்காக படைக்கப்பட்டான்ங்கிறது சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். இதுக்கப்புறம் அப்படியே நீண்டு பயான் பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் அப்படி போகாமல் நான் உங்களுக்கு சில குறிப்புகள், நன்மைகளை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, சரிங்களா, அதுக்காக நான் உங்களுக்கு சில குறிப்புகள் சொல்லலான் இருக்கிறேன். நம்ம இங்கே இந்த உலகத்தில் அத்துனியா, நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, அத்துனியா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, இந்த உலகம் மறுமையின் விளைநிலமாகும். விளையிற நிலம் இருக்குங்களா, அந்த விளையிற நிலத்தில் நம்ம என்ன விளைய வைக்கிறோமோ அது விளைஞ்சி வரும். நல்லா பாடுபட்டிங்களா, நல்லா விளைஞ்சி வரும். கொஞ்சமாக பாடுபட்டிங்களா, கொஞ்சம் தான் முளைஞ்சி வரும். நீங்கள் பாடுபடவே இல்லையா, முழு செடி முளைஞ்சி போயிடும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த உலகம் மறுமையின் விளைநிலமாகும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம நன்மையை சம்பாரிச்சிக்கணுமோ இங்கே தான் சம்பாரிச்சிக்க முடியும். சம்பாரிச்சிக்கணும், அதை வச்சு தான் சொர்க்கம் கொடுப்பான் அல்லாஹ். சும்மா நான் நல்லவனாக இருந்தேன், என்னை ஊரில் 10 பேர் நல்ல ஊருக்காரன் என்னை புகழ்ந்து பேசுனாங்க, அதெல்லாம் செல்லாது. நீ என்ன செஞ்ச, உன் ரெக்கார்டில் என்ன இருக்குது, நீ என்ன நன்மையை செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிற, அதோடைய டோட்டல் என்ன, அதை பார்த்து தான் சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தீர்மானிப்பான். அப்படி அதுக்காக சில குறிப்புகள் நான் உங்களுக்கு தரலான் இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹ் தஆலா பிரயோஜனமாக ஆக்கி வைப்பானாக நம்ம எல்லோருக்கும். நான் முதலே சொல்லிட்டேன், தொழுகைங்கிறது கட்டாய கடமைங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எந்த நிலையிலையும் இருக்கட்டும், தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கு மறுபேச்சியே கிடையாதுங்க, சரிங்களா. அதை பற்றி பேசினாலே ஒரு நாள் முழுக்க பேசலாம் தொழுகையை பற்றி. இன்றைக்கி இவ்வளோ போதும். சரி, அடுத்து நான் விஷயத்துக்கு வரேன். தொழுகையோடு நான் பேச்சு தொடங்குறேன், சரிங்களா. ஒரு மூமின், ஒரு முஸ்லீம் தொழுகையோடு தான் இருப்பாங்க. அந்த தொழுகையோடு மேல் கொண்டு என்ன நம்ம செய்யணுங்கிறத நான் சொல்ல வரேன். என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 5 தொழுகைக்கு பிறகும், ஃபர்லு தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி இருப்பாருங்க, அதை யார் ஒரு வாட்டி ஓதி வராங்களோ அவங்களுடைய பேர் சொர்க்கம் போகிறவங்களுடைய லிஸ்ட்டில் வந்துடும். அவங்க சொர்க்கம் போகிறதுக்கு மௌத்து மட்டுமே தடையாக இருக்கிறது, செவுராக இருக்கிறது, ஹதீஸில் வந்திருக்கு வார்த்தை. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நன்மை இருக்குது பாருங்களேன். 5 வக்து தொழுகை, அதில் ஃபர்லு தொழுகைக்கு பிறகு ஒரு வாட்டி ஓதுனா போதும் ஆயத்துல் குர்சி. அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. இரவில் ஓதிட்டு தூங்கும்போது இரவு முழுக்க பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அப்படியும் ஒரு ஹதீஸ் இருக்குது. இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. 5 வக்து தொழுகைக்கு பிறகு ஒரு வாட்டி ஆயத்துல் குர்சி ஓதணும். சரி, அதுக்கப்புறம் சையதுல் இஸ்திக்ஃபார்னு சொல்லிட்டு ஒரு துவா இருக்குது. நிறைய பேர்த்து மனப்பாடம் இருக்கும், மனப்பாடம் இல்லாதவங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 7 லைன் அவ்வளோதான் வருது அந்த லைன். இன்ஷா அல்லாஹ் அதை மனப்பாடம் செஞ்சுக்குங்க. ஈஸியான துவா தான் அது. அந்த துவாவை காலையிலையும் மாலையிலையும் ஒரு வாட்டி ஓதி வந்தால் போதும். காலையில் ஒரு வாட்டி, மாலையில் ஒரு வாட்டி, அப்படி. அந்த ஹதீஸில் என்ன வந்திருக்குன்னா, இது சம்மந்தமாக காலையில் ஒருத்தவங்க ஓதுனாங்க, மாலைக்குள்ளார ஒரு கால் அவங்க மௌத்தாகி விட்டால் அவங்க சொர்க்கவாதி. இரவில் ஓதுனாங்க, விடியறதுக்குள்ளே அவங்க மௌத்தாகி விட்டால் அவங்க சொர்க்கவாதி. சரிங்களா. நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சிந்தனை சொர்க்கம் போகணும் அப்படின்னே நம்ம வாழணுங்க. அப்படி வாழும்போது இதெல்லாம் நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி நம்ம நினச்சி நம்ம செயல்படுத்துவோம். மழைக்க மாட்டோம், தடுமாற மாட்டோம், சோம்பல் பட மாட்டோம். இது உடனே மனப்பாடம் செஞ்சு நம்ம செய்யறதுக்கு, சொல்கிறதுக்கு நம்ம முனைப்பு காட்டுவோம் நம்ம. அப்போ பாருங்கள், சையதுல் இஸ்திக்ஃபார் சொல்லிட்டு இருக்குது. அது உங்களுக்கு ஒரு ஆள் கிடைக்கலன்னா நீங்கள் என்கிட்ட தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அடுத்தது ஜனாசா தொழுகை சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயம் வருதுங்க. நன்மைகளை கூட்டிக் கொள்வதற்கு, சொர்க்கம் போவதற்கு என்ன வழி அதுக்கு இருக்கும் இல்லையா. அப்படி ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்களை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இது நீங்கள் அப்படியே குறிப்பாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு இங்கே செயலில் கொண்டு வந்துடணும். செயலில் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயந்தான் அது. ஜனாதா தொழுகை. ஜனாதா தொழுகைன்னா ஒருத்தவங்க வீட்டில் நம்ம இப்போது மௌத்து செய்தி கேள்விப்படுறோம், உடனே நம்ம என்ன பண்ணுறோம்,
உடனே நம்ம போய் பார்க்குறோம். உடனே பார்க்குறோம். பார்த்துட்டு அதில் வந்து அதில் 2 கட்டம் இருக்குதுங்க. ஒன்று வந்து போய் தீதாரை பார்த்துட்டு முலாக்காத் பண்ணிவிட்டு வீட்டுக்காரவங்களோட முலாக்காத் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திரும்பி வந்துடுறோம். அது ஒரு நிலை. இன்னொரு நிலை இருக்குது. அந்த முலாக்காத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தொழுகையிலையும் கலந்துக்கணும். அந்த தொழுகையில் கலந்துக்கிட்டு அப்படியே வந்துடுவாங்க சில பேர். சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா தொழுகையிலையும் கலந்துக்குவாங்க, தீதாரையும் பார்ப்பாங்க, கபரஸ்தான் வரைக்கும் போய் அடக்கம் செஞ்சுட்டு வருவாங்க. இது ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஆண்களை போகிறதுக்கு பெண்கள் அனுமதித்தால் அதே நன்மை பெண்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லி ஹதீஸில் வந்திருக்குதுங்க. எங்களுக்கெல்லாம் நன்மை கிடையாதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. பெண்களுக்கும் ஆண்களை தூண்டணும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தூண்டணும். அப்படி தூண்டினால் இவங்களும் அதை விரும்பினால் அதே நன்மை இவங்களுக்கும் கிடைக்கும். அப்போ என்ன நன்மை அப்படின்னாக்க யார் வந்து தீதாரு தொழுகை இதை பார்த்துட்டு வந்துட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு கீராத் நன்மை கிடைக்கிதுங்க. ஒரு கீராத் நன்மை அப்படின்னா உஹது மலையை சுட்டி காட்டுறாங்க. உஹது மலை, அந்த மலை அளவுக்கு நன்மை கிடைக்கிது. அதுதான் ஒரு கீராத் நன்மை. அதுக்கப்புறம் யார் கபரஸ்தான் வரைக்கும் போய் அடக்க ஸ்தலத்துலேயும் இருந்து கலந்து நம்மளால் அங்கே முடிஞ்ச அளவுக்கு சில உதவிகள் அந்த மண்ணுங்களை தள்ளுறது கொள்வது அதெல்லாம் கொஞ்சம் கலந்துக்கிட்டு அல்லது நின்று இருந்தால் கூட ஓகே தான். அங்கே இருந்து கொஞ்சம் துவா செஞ்சுட்டு அவங்களுக்காக பார்த்துட்டு வராங்கன்னா 2 கீராத் நன்மை கிடைக்கிது. அதுக்கு ஒரு கீராத் நன்மை, இங்கே தீதாரை பார்த்து தொழுதுக்கு இதுக்கு ஒரு கீராத் நன்மை. ஆக 2 மலை அளவுக்கு நன்மை கிடைக்கிதுங்க. பாருங்கள், இது இவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கிறது. இதை நம்ம வந்து தவற விட்டுறக்கூடாது. மௌத்து செய்தியா உடனே அது போகிறதுக்கு என்ன வழி இருக்கோ அது நம்ம உடனே போகணும். இந்த நன்மையை அடைஞ்சிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதில் குறிப்பாக அந்த துவாவை கற்றுக்கணும். இந்த ஜனாதா தொழுகையில் ஓதக்கூடிய துவா, அல்லாஹ் மகஃபிர் லி ஹையினா வ மையத்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ சகீரினா வ கபீரினா வ தகரினா வ உன்சானா அல்லாஹும்ம மன் அஹியைதஹு மின்னா ஃபஹிஹி அலல் இஸ்லாம் வ மன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான். இந்த துவாவை இது பொதுவாக குழந்தையாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், வயசானவங்க, இளைஞர்கள் எல்லாருக்கும் சேர்த்து பொதுவான ஒரு துவா இது. இந்த துவாவை நம்ம கற்றுக்கணும், அந்த தொழுகையில் ஓதணும். அப்படி அதுவும் உங்களுக்கு வந்து விவரமாக வேணும்னாக்க நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஒரே பேஜில் வந்துடும். எப்படி தொழுவணும், என்ன ஓதணுங்கிறத நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஹேர், அடுத்தது வாங்க. நன்மைகளை சம்பாதித்து கொள்ளுதல். காலம் அப்படியே கடந்து போயிடுங்க. என்ன செஞ்சோம் ஐயோன்னு கையை போட்டு பிசைஞ்சிக்குவாங்க மறுமையில். எல்லாம் நாளைக்கு கேள்வி கேட்கும்போது இவ்வளோ பெரிய வயசு கொடுத்துருந்தானே எல்லாம் 60 வயசு 70 வயசு 50 வயசு நம்ம உலகத்தில் வாழ்ந்தோமே, நம்ம ஒன்றுமே செய்யாமல் வந்து நிற்கிறோமே அப்படின்னு அங்கே போயிட்டு சங்கடப்படுவாங்க. அந்த சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் சில யோசனைகள், நன்மைகளை சம்பாதிச்சு சேர்த்து கொள்வதற்குண்டான யோசனைகள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஜனாதா சம்மந்தம் பார்த்துட்டோம் ஒன்று. இன்னொன்று வந்து ஃபர்லு தொழுகைக்கு பிறகு இந்த ஹதீஸ் என்னன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு யார் வந்து உங்களில் 2500 நன்மைகள் சம்பாதிக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் உங்களில் 2500 பாவங்களை கழியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, தெரிஞ்சிக்க நாங்கள் விரும்புகிற ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, 5 வக்து தொழுகை ஃபர்ல் தொழுகைக்கு பிறகு 10 வாட்டி சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ், இது 10 வாட்டி. அப்புறம் ரெண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு 10 வாட்டி. அப்புறம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இது ஒரு 10 வாட்டி. ஆக 30 வாட்டி ஆகிடுது இல்லைங்களா? இப்போ இந்த 30 வாட்டியும் 5 பெருக்கணும்னாக்கா 150 வந்துடுது 5 வக்துக்கு சொல்லும்போது இல்லைங்களா? அப்படி இப்போ அந்த 5 வக்துகளை 150க்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், 1000 நன்மைகளை எழுதுகிறான். நீங்கள் 5 வக்தில் 10 வாட்டி இங்கே சொன்னதுக்கு அல்லாஹ் 1000 நன்மைகளை கொடுக்குறான். சரிங்களா? இப்போ 1000 நன்மை கிடச்சி போச்சு. இது ஒன்று. இதுக்கப்புறம் வந்து நைட்டில் தூங்கும்போது
சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா அதே தான், அதே தஸ்பீஹ் தான். சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா 33 வாட்டி. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு 33 வாட்டி. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அது ஒரு 34 வாட்டி. ஆக அது 100 வாட்டி சொல்லணும் தூங்குறதுக்கு முதல்ல. இல்லை ஈஸியான விஷயந்தாங்க இது. தூங்குறதுக்கு முதல்ல அப்படியே படுத்துக்கிட்டே ஒரு 100 வாட்டி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அல்லாஹ் 2000 இதுக்கு 1500, அதுக்கு ஒரு 1000 நன்மை கொடுக்குறான். நைட்டில் செய்கிறதுக்கு 1000 நன்மை, இதுக்கு 1500. 1500 ஒரு 1000 2500. 2500 நன்மைகள் ஒரு நாளைக்கு கிடச்சி போயிடுதுங்க நமக்கு. சரிங்களா? அது அப்படி ஒன்று. அதான் இந்த ஹதீஸுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, 2500 நன்மைகள் கிடைக்கிது, 2500 பாவங்கள் அழிக்கப்படுகிறது. அவ்வளோ பாவம் யாரும் செய்கிறதில்ல, செய்யவும் கூடாது. இல்லை சொல்கிறேன், அந்த அளவுக்கு நன்மைகள் நமக்கு அப்படி சாதாரணமாகவே கிடச்சி போயிடுது. அது நம்ம தொழுதுட்டு ஒரு 10 வாட்டி தானே சொல்ல போகிறோம் இல்லைங்களா? அது ஒன்றும் சிரமம் கிடையாது. அது நம்ம சொல்லி வரணும், நன்மைகளை நம்ம சேகரிச்சிக்கணுங்கிறது தான் இதோடைய நோக்கமாக இருக்குது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நீண்ட பயானாகவும் போயிடக்கூடாதுங்கிற அந்த எண்ணமும் இருக்குது எனக்கு. பெண்களுக்காக பிரத்யோகமாக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸு. கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொன்ன விஷயமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி உங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக சேர்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அது ஒரு நன்மையாக அமையும் நான் எதிர்பார்க்குறேன். பெண்களுக்காக பிரத்யோகமாக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னா, இதுவும் சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஹதீஸுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த பெண்கள் இடத்தில் இந்த 4 விஷயங்கள் இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் 8ஐயும் திறந்து வைத்து கொண்டு எதில் வேணுமோ நீ போய்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுமா. அப்போ அந்த அமல் என்ன, இந்த 4 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 4 விஷயங்கள் சாதாரண விஷயந்தாங்க, நம்ம அன்றாடம் செய்கிற விஷயந்தான். அதில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். என்ன அன்றாட விஷயம் அப்படின்னா, அந்த பெண்கள் இடத்தில் இந்த விஷயம் இருக்கும். என்ன இருக்கும்? 5 வேளை தொழுவக்கூடிய பெண்ணாக இருக்கும். அந்த பெண் 5 வேளை தொழுவக்கூடியவங்களாக இருப்பாங்க. 2வது விஷயம், சரிங்களா, ரமதான் மாதம் வந்துட்டால் அவங்க நோன்பு வைப்பாங்க. அதில் ஏதாவது விடுபட்டு போனால் கூட மற்ற மாதத்தில் வச்சு பூர்த்தி பண்ணிவிடுவாங்க. ரமதான் மாதத்தில் உள்ள நோன்பை முழுமையாக வைப்பார்கள். ஓகே. 3வது விஷயம், தன் கற்பையும் பாதுகாத்து கொண்ட பெண். இது தன்னுடைய மானம், மரியாதை, கௌரவம், தன்னுடைய அதை பாதுகாத்து கொள்ளணும். அது குறிப்பாக புர்கா போட்டு போவாங்க, வெளியே போகும்போது கண்ணியத்தோடு போவாங்க, கண்ணியத்தோடு வருவாங்க. தவறான பார்வைகள் அங்கே இங்கேயெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வருவாங்க. தன்னை பாதுகாத்து கொள்வார்கள். கற்பை பாதுகாத்து கொண்ட பெண், அப்படி அந்த மாதிரி உள்ள ஒரு பெண். ஓகே. அதுக்கப்புறம் 4வது விஷயமாக, தன் கணவரின் பொருளையும் தன் பிள்ளைகளையும் பாதுகாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய கணவருடைய பொருள், பிள்ளைகள், தனக்கும் பிள்ளைகள் தான் இல்லையா, தான் பெற்ற பிள்ளை தானே. அப்போ அந்த பிள்ளைகளையும் சரியான முறையில் பராமரிப்பாங்க. படிப்பு, ஓதுறது, தொழுவுறது, அல்லாஹ்வை நினைவு கூர்றது, இப்போ நம்ம சொல்லி வந்ததெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி அப்போ அந்த பிள்ளைகளையும் தீன் இஸ்லாம் பிரகாரம் வளர்த்து கொண்டு போவாங்க. பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாக்கா புர்கா, தலையில் துணி போட்டு போகணும், மரியாதையாக இருக்கணும், பெரியவங்களை பார்த்தா சலாம் சொல்லணும், அந்த மாதிரி சத்தம் போட்டு பேசக்கூடாது, சலாம் கூட கத்தி சொல்லக்கூடாது பெண்கள். அந்த மாதிரிலாம் ஒரு மரியாதையாக பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும். அதே மாதிரி தன் கணவருடைய பொருளை, காசு பணத்தை வீணடிச்சிடக்கூடாது, வீண் செலவு செஞ்சிடக்கூடாது, அதையும் பாதுகாப்பாக வைக்கணும். அப்போ இந்த 4 விஷயங்கள் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ, ஒன்றுன்னா 5 வேளை தொழுகக்கூடிய பெண்ணாக இருப்பாள். அப்புறம் ரமதான் மாதம் நோன்பு வைக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள். அப்புறம் தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பெண்ணாக இருப்பாள். 4வதாக தன் கணவரின் பொருளையும்
பிள்ளைகளையும் பாதுகாக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள். இந்த மாதிரி இந்த பழக்கம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 8 வாசலை ஓப்பன் பண்ணுறான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் உயர்ந்த ஜன்னத்து, அதையும் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி நீங்கள் எதில் வேணும்னாலும் போய்க்குங்கம்மா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதில் பாருங்கள், பெண்களுக்கு வந்து உம்ரா பற்றி இல்லை, ஹஜ்ஜை பற்றி இல்லை, ஜக்காத்தை பற்றி இல்லை, ஜும்மா தொழுகிறது பற்றி இல்லை, ஜமாத்தை பற்றி இல்லை, ஜனாசாக்கு வந்து கபரஸ்தான் வரைக்கும் போயிட்டு வரணும், அதெல்லாம் கிடையாது இவங்களுக்கு. பெண்களுக்கு சிம்பிளானது ஆனால் முக்கியமானது, செய்ய வேண்டிய காரியங்கள், அப்படி ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய பழக்கங்கள். இதை யார் கடைப்பிடித்து வந்தாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய ஒரு இனாமை வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி பார்க்கும்போது ஆண்களை விட பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த தர்ஜாவை வச்சுருக்கிறான். அதை பற்றி இன்னும் நிறையா பேசலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாட்டி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களையுமே இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நாமும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வருங்கால பிள்ளைகள் எல்லோருமே ஈமானோட, இஸ்லாத்தோட, அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற வகையில் அமல் செய்யக்கூடிய மூமினாக, முஸ்லீமாக, மதிப்போட, மரியாதையோட அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் வாழ வைப்பானாக. நம்ம செய்கிற அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. குறைகள் எது இருந்தால் மன்னிப்பானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். ரப்பனா வக்துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். वसल्लल्लाहु अला नबीना मुहम्मद व अला आलिहि व अस्हाबिहि अजमईन बिरहमतिक या अरहमर राहिमीन व आखिर दावाना अनिल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलामु अलैकुम।